First, electric field due to an electric dipole at a points on the axial line பார்க்கலாம். Two equal magnitude of opposite charges தான் நம்ம electric dipole சொல்றோம். இந்த electric dipole உடைய distance, அதாவது இந்த two charges உடைய distance 2a, இதோட midpoint O. midpointல இருந்து R distanceல Pன்ற பாயிண்ட்ல ஒரு டெஸ்ட் சார்ஜ் இருக்கிறதா வச்சுப்போம். இந்த டெஸ்ட் சார்ஜ் இந்த along the x-axisல இருக்கிறதா கன்சிடர் பண்ணிட்டோம். இந்த Pன்ற பாயிண்ட்ல இருக்க டெஸ்ட் சார்ஜுக்கும் Q பிளஸ்க்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் R மைனஸ் A. அதே மாதிரி Pன்ற பாயிண்ட்ல இருக்க டெஸ்ட் சார்ஜுக்கும் Q மைனஸ்க்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் R பிளஸ் A. எலக்ட்ரிக் ஃபீல்டுனாலே ஃபோர்ஸ் பை சார்ஜ் தான். ஃபோர்ஸ் கூலம்ஸ் லா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணலாம். K into Q1 Q2 by R square. இங்க Rன்றது E பிளஸ்க்கு R மைனஸ் A. அதே மாதிரி Q1ன்றது Q பிளஸ், Q2ன்றது QP. QP both numerator and denominatorல சேமா இருக்கிறதால கேன்சல் பண்ணுவோம். அப்போ electric field vector at P point due to positive charge என்ன கிடைக்கும்னா K into Q plus divided by R minus A whole square into P cap, where P cap is the unit vector along the dipole axis from negative to positive charge. இதே மாதிரி E minus vector நம்ம calculate பண்ணலாம். E minus vectorக்கு minus into K into Q minus divided by R plus A whole square into P cap. அதாவது electric field vector at P point due to negative charges this value. Next இந்த two vectors add பண்ணுவோம். Q plus and Q minus ன்றது unit chargesனால Q ன காமனா எடுத்துட்டு bracket குள்ளார 1 நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் denominators டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால LCM எடுக்கணும். LCM எடுக்கிறதுக்கு cross multiply பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது a plus b whole square a minus b whole square படி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த டேர்ம் நெகட்டிவ் சைனால மல்டிப்ளை பண்ணி r ஸ்கொயர் அண்ட் a ஸ்கொயரை கேன்சல் பண்ணிடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆரோட வேல்யூ ஏவோட வேல்யூவோட கிரேட்டராக இருக்கிறப்போ டினாமினேட்டரில் அது ரொம்ப நெக்லிஜிபிள் வேல்யூவாக வரும். ஸோ அதனால் அதை இக்னோர் பண்ணிடலாம். இக்னோர் பண்ணோன்னா 4RA டிவைடட் பை R to the power 4னு கிடைக்கும். இப்போ R both numerator and denominator cancel பண்ணோன்னா 4A by R cube into K cube P cap கிடைக்கும். இந்த 4Aவை 2 into 2A split up பண்ணிக்கலாம். Dipole moment vector is equal to 2A Q P cap. இங்கே 2A Q P cap வேல்யூ இருக்கு. ஸோ அதனால இந்த 2 வேல்யூஸ்க்கு பதிலாக P vector நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நமக்கு கிடைக்கிறது K into 2 P vector divided by R cube. K is equal to 1 by 4 pi epsilon naught. The value is substitute பண்ணினா நமக்கு electric field due to an electric dipole at a point on the axial line is equal to 2 p vector divided by 4 pi epsilon naught r cube கிடைக்கும். Next, electric field due to an electric dipole at points on the equatorial plane பார்க்கலாம். 2a டிஸ்டன்ஸ்ல இருக்கிற ஒரு எலக்ட்ரிக் டைபோலை கன்சிடர் பண்றோம். அதுல ஓன்றது மிட் பாயிண்ட். மிட் பாயிண்ட்ல இருந்து R டிஸ்டன்ஸ்ல பெர்பெண்டிகுலரா ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம். அந்த பாயிண்ட் ஈக்குவட்டோரியல் பிளேன்ல இருக்கு. இப்போ இந்த பாயிண்ட் மிட் பாயிண்ட்ல இருந்து பெர்பெண்டிகுலரா இருக்கிறதுனால இந்த P பாயிண்ட்ல இருந்து பாசிட்டிவ் சார்ஜோட டிஸ்டன்ஸும் நெகட்டிவ் சார்ஜோட டிஸ்டன்ஸும் சேமா இருக்கும். அப்போ PA இஸ் ஈக்குவல் டு PBயா இருந்ததுன்னா PAB ட்ரையாங்கிள் எப்படி இருக்கும்? ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளா இருக்கும். ஓகே, இப்போ இந்த P பாயிண்ட்ல ப்ரொடியூஸ் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ், அதாவது டியூ டு அன் எலக்ட்ரிக் டைபோல், இதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதோட மேக்னிடியூட் எப்போவுமே சேமாக தான் இருக்கும். ஆனால் அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் P பாயிண்ட் டியூ டு பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் டியூ டு நெகட்டிவ் சார்ஜ் ஆர் ஈக்குவல். ஆனால் இதோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் பார்க்கலாமா? இது பாசிட்டிவ் சார்ஜா இருக்கிறதுனால எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டாரோட டைரக்ஷன் அவே ஃப்ரம் திஸ் பாயிண்டா இருக்கும். அதே மாதிரி இது நெகட்டிவ் சார்ஜா இருக்கிறதுனால எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டாரோட டைரக்ஷன் டுவர்ட்ஸ் அ பாயிண்டா இருக்கும். அப்போ ரிசல்டன்ட் வெக்டாரோட டைரக்ஷன் அக்கார்டிங் டு பார்லலோகிராம் அடிஷன் வெக்டார், இதோட டைரக்ஷன் டுவர்ட்ஸ் ரைட் சைடா இருக்கும். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி PABன்றது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணலாம். அப்போ இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் சேம். இப்போ இந்த ஆங்கிள் தீட்டாவா இருந்ததுன்னா இந்த ஆங்கிள் தீட்டாவா இருக்கும், ஏன்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அதே மாதிரி இந்த ஆங்கிளும் சேம் தான். இந்த ஆங்கிள் தீட்டாவா இருந்ததுன்னா இந்த ஆங்கிள் தீட்டாவா தான் இருக்கும், ஏன்னா ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்.
இந்த 2 lines parallel so that இது transversalனா இந்த ஆங்கிளும் alternate angle நம்ம கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் E வெக்டார் டோட்டல் கால்குலேட் பண்ணோம். அதுக்கு E plus vector and E minus vectors உடைய காம்பனன்ட்ஸ் பார்க்கணும். காம்பனன்ட் பார்க்குறப்போ ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த வெக்டார் எதோட தீட்டா ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கணும். ஹரிசாண்டலோடைய வெர்டிக்கல் லைனோடைய. இங்கே ஹரிசாண்டலோட தீட்டா ஃபார்ம் ஆகுதுனால இங்கே magnitude of E plus vector into cos theta தான் horizontal component ஆகும். அப்போ vertical component magnitude of E plus vector into sin theta ஆகும். அதே மாதிரி E minus vectorக்கு vertical component magnitude of E minus vector into sin theta, horizontal component magnitude of E minus vector into cos theta. இப்போ இந்த 2 values vertical componentல இந்த 2 values ஆட் பண்றப்போ 0 ஆயிடும். ஏன்னா சேம் magnitude but opposite directionல இருக்கு. அப்போ resultant E total vector is equal to sum of these two horizontal component value. அதுக்கு முன்னாடி நம்ம dipole moment vector value direction பார்த்துடலாம். அது dipole moment vector எப்பவுமே நமக்கு தெரியும் நெகட்டிவ் டு பாசிட்டிவா தான் இருக்கும். ஆனா நமக்கு கிடைச்சிருக்கிற ரிசல்டன்ட் வெக்டார் எப்படி இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. அதனால இந்த டைபோல் மொமெண்ட் வெக்டாரை நம்ம மைனஸ் பி வெக்டார் ஃப்ரம் நெகட்டிவ் டு பாசிட்டிவ்னு எடுத்துக்கலாம். இப்போ இதோட சைன் என்னவாகும்னா நெகட்டிவ் ஆயிடும். அப்போ E total is equal to magnitude of E plus vector minus magnitude of E plus vector into cos theta p cap minus magnitude of E minus vector into cos theta p cap, where p cap is the unit vector. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏபியோட டிஸ்டன்ஸும் பிபியோட டிஸ்டன்ஸும் சேம் தான். இப்போ இந்த ட்ரையாங்கிள் PAO ட்ரையாங்கிளில் இந்த ட்ரையாங்கிள் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம சொல்லலாம். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஹைப்போடென்யூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சைட் ஸ்கொயர் ப்ளஸ் சைட் ஸ்கொயர்னு சொல்லுவோம். இங்கே ஹைப்போடென்யூஸ்ன்றது ஏபி, அந்த வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ OA and OP வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் ஏபி வேல்யூ கிடைக்கும். இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் A ஸ்கொயர் பிளஸ் R ஸ்கொயரை நம்ம A ஸ்கொயர் பிளஸ் R ஸ்கொயர் ஹோல் டு த பவர் ஆஃப் 1/2ன்னு எடுத்துக்கலாம். அப்போ E total vector is equal to magnitude of E plus vector and magnitude of E minus vector. That is equal to இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா அதுக்கு முன்னாடி என்னன்னு பார்த்துடலாம். எலக்ட்ரிக் ஃபீல்டுன்றது ஃபோர்ஸ் பர் சார்ஜ் தான். இப்போ அட் P பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு பாசிட்டிவ் சார்ஜ் தான் E plus vector. ஸோ ஃபோர்ஸை வந்து நம்ம கூலும்ஸ்ல யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ K into Q1 Q2 by distance between the two charges. இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ சார்ஜஸ் தான் பின்னு எடுத்துருக்கிறோம். ஏன்னா மற்ற டேர்ம்ஸ்லாம் ஆல்ரெடி ஏஆர்ல யூஸ் பண்ணியாச்சு, அதனால பின்னு எடுத்துருக்கோம். கியூன்றது பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் கியூபின்றது அட் பி பாயிண்ட்ல இருக்கிற டெஸ்ட் சார்ஜ். இப்போ இந்த வேல்யூஸ் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி இந்த கியூபி அண்ட் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை கேன்சல் பண்ணுவோம். அப்போ E plus vector is equal to KQ plus divided by B square, that is distance between the two charges கிடைக்கும். Kக்கு பதிலாக 1/4 epsilon naught போட்டுலாம். இப்போ இந்த distance between the two charges தான் AP distance, that is A square plus R square whole to the power of 1/2ன்னு எடுத்துருக்கோம். இந்த டினாமினேட்டர்ல 1/2 into 2, அதாவது இதோட பவர் வந்து 1/2 into 2 இருக்கு. அதை கேன்சல் பண்ணோம்னா 1/4 epsilon naught Q by R square plus A square is equal to magnitude of E plus vector or magnitude of E minus vector. அதை இந்த E total vectorல substitute பண்ணோம். இப்போ magnitude of E plus vectorம் magnitude of E minus vectorம் சேம்ன்றதுனால இந்த ஈக்குவேஷன் -2 cos theta p cap into magnitude of electric field vector ஆகும். அப்போ -1/4 epsilon naught 2Q divided by R square plus A square, அதாவது இந்த magnitude value into cos theta p capனு கிடைக்கும். நெக்ஸ்ட் cos theta value find out பண்ணோம். இதே triangle எடுத்துக்கலாம். இதில் cos theta is equal to adjacent side by hypotenuse. adjacent side A value, hypotenuse இப்போ தான் நம்ம find out பண்ணோம். ஸோ அந்த வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ cos theta is equal to A by square root of R square plus A squareன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த cos theta வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் R ஸ்கொயர் பிளஸ் A ஸ்கொயரை R ஸ்கொயர் பிளஸ் A ஸ்கொயர் ஹோல் டு த பவர் ஆஃப் 1/2ன்னு எடுத்துக்கலாம். இந்த
2aq p cap 1 எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் இந்த டூ வேல்யூஸ் டினாமினேட்டர்ல இந்த டூ வேல்யூஸ் பேஸ் சேமா இருக்கு, அதனால பவர்ஸ் ஆட் பண்ணலாம். அப்போ 1 plus 1/2 3/2 ஆகும். So E total vector is equal to minus 1/4 pi epsilon naught 2aq into p cap divided by r square plus a square whole power 3/2. இப்போ இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த வேல்யூ இஸ் ஈக்குவல் டு p வெக்டார். அப்போ p வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 2aq p கேப்ன்றது நமக்கு தெரியும். அந்த வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இந்த வேல்யூ எடுத்துட்டு p வெக்டாரை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ E total vector is equal to minus 1/4 pi epsilon naught p vector divided by r square plus a square whole to the power 3/2 கிடைக்கும். சப்போஸ் ஆரோட வேல்யூ ஏ வேல்யூவோட ரொம்ப கிரேட்டர் வேல்யூவா இருந்ததுன்னா, ஏ வேல்யூ டினாமினேட்டர்ல இருக்கிறதுனால இதோட அமௌண்ட் வந்து ரொம்ப நெக்லிஜிபிள் அமௌண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால அதை இக்னோர் பண்ணிடலாம். அப்போ ஈக்குவேஷன் இ டோட்டல் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு minus 1/4 pi epsilon naught into p vector divided by r square whole to the power 3/2 கிடைக்கும். இப்போ 2 into 3/2 2 கேன்சல் ஆச்சுன்னா r cube கிடைக்கும். So இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி, that is E total vector is equal to minus 1/4 pi epsilon naught into p vector divided by r cube. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி electric field due to an electric dipole at a point on an equatorial plane நம்ம calculate பண்ணலாம்.